சுமன் கவி இந்த விவகாரம் ஆட்சி கவிழ்ப்பு தாவேக்கா ஆட்சி கவிழ்க்கு ஹவாலா பணம் அப்படின்னு அடுத்த வேர்ஷனை நோக்கி குதிரை பேரம் ஹவாலா என்ற வார்த்தை அல்லது அந்த விவகாரத்தை நோக்கி நகர்ந்திருப்பதை நம்ம பார்க்குறோம். எப்படி பார்க்குறீங்க சுமன் கவி? அதாவது ஒரு காரில் வந்து விசில் அடித்து கை தட்டுவார் ஒரு இதில், அப்புறம் யாரா கை தட்டினது அப்படின்னா உடனே அவரும் சேர்ந்துட்டு யாரா கை தட்டினது அப்படின்னு கேட்பார் இந்த வடிவேலு காமெடியில். அதே மாதிரி திருட்டை நடத்திட்டு ஐயோ ஏங்குள்ள திருடிட்டாங்க அப்படின்னு சொல்கிறதும் ஒரு வகையான பாலிசி. இதெல்லாம் ஒரு ஒரு அதாவது என்னென்னா, தானே ஒரு குற்றத்தை செய்துவிட்டு அந்த குற்றத்தை வேறு யாரோ செஞ்சிட்டாங்க, அதெல்லாம் நீங்கள் யார் செஞ்சீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறது இருக்கு இல்லையா, அந்த மாதிரியான ஒரு பாணியை தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆளும் அரசு இவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கு. என்ன நடந்திருக்கு? சட்டமன்ற உறுப்பினர் இளையராஜாவோட சார்ஜு, ஸ்ரீவைகுண்டம் செந்தில் பாலாஜி அவரோட தம்பி குதிரை பேரத்தில் ஈடுபட்டதாக 3 பேர் முதல்ல மன்னார் விவகாரத்தையும் பைபாஸ் பண்ணிட்டு ஒண்ணுமே நடக்கல, இவர் விசிலடிக்கிறாரு அவர் விசிலடிக்கிறாரு சொல்லல. சும்மா முதல்ல மன்னார்குடி எம்எல்ஏ சார்ஜ் கூட விமர்சனம் பண்ணுங்க, அதுல இருக்கக்கூடிய நியாய தர்மங்களை பேசலாம். ஒண்ணுமே நடக்காத மாதிரி பேசுறீங்க. ஒண்ணுமே நடக்காத மாதிரி நம்ம பேசுறோம், அதுதான் பிரச்சனையே. முதல்ல மன்னார்குடி எம்எல்ஏ காமராஜ் கிட்ட கையெழுத்து வாங்கி காருக்குள்ள கையெழுத்து வாங்கின வீடியோவை வச்சுக்கிட்டு அவர் எங்களுக்கு ஆதரவு கொடுக்குறாருன்னு சொல்லி அதற்கு எதிராக கவர்னர்கிட்ட போய் வந்து மனு கொடுத்து டிடிவி தினகரன் சொன்ன முதல் வாரத்தை இந்த அரசு இந்த குறிப்பாக வந்து இது தூய சக்தி இல்லை துர்நாற்ற சக்தின்னு சொல்லி கடுமையான விமர்சனத்தை முதல்ல பண்ணாரு. இல்லை இது விமர்சனம் நீதிமன்றத்திற்கு சென்றாரா டிடிவி தினகரன்? சட்ட நடவடிக்கை உட்படுத்த முயற்சித்தாரா கவர்னர்கிட்ட போனார்ல? செய்தியாளர் சந்திப்பில் விமர்சிப்பது என்பது வேறு. சுமன் கவி விமர்சிக்கலாம், தாஸ் விமர்சிக்கலாம், ஆனா ரொம்ப சீரியஸ் சார்ஜ் இப்ப கோர்ட்டுக்கு வந்துருச்சு. நீதிமன்றத்தினால நம்ம இதை அதாவது அதிகாரமும் இன்னைக்கு உங்க பக்கத்துல இருக்குது. நாங்க வந்து அரசுகிட்ட போறோம், நான் வந்து நீதிமன்றத்துக்கிட்ட போறோம். ஒரே ஒரு விஷயங்க இல்ல, மீண்டும் அதை கடக்குறீங்களே சுமன் கவி. நீங்க எதுவுமே நடக்கலனே பேசுறீங்களே. எதுவுமே நடக்கலன்னு சொல்லல, நடந்தது சரியா இதுல சொல்ற விமர்சனங்கள் நடந்துகிட்டு இருக்கு, ஃபேப்ரிகேட் பண்றதா நடந்துகிட்டு இருக்குது. உங்க எதுவுமே நடக்காத மாதிரி போறீங்களே. இல்ல, எதுவுமே நடக்கல நான் ஏன் சொல்லணும்? எல்லாமே நடந்துகிட்டு இருக்குது. 25 எம்எல்ஏக்கள் அதிமுகவிலிருந்து அப்படியே விலகி இங்கே இது போட்டாங்க. யாருக்கு? விஜய் அவர்களுக்கு ஆதரவு தெரிவித்து போட்டாங்க கையெழுத்து. சரிங்களா, ஓட்டு போட்டாங்க. போட்டதுக்கப்புறம் அந்த குறிப்பிட்ட கூட்டத்தை சார்ந்த சிவி சண்முகம் மற்றவர்களை மட்டும் வேலுமணியை மட்டும் இவர் பார்க்குறாரு. யார்? விஜய். இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்குது. சரிங்களா, எதுவுமே நடக்கலைன்னு சொல்லல. அதே மாதிரி நான் இந்த விவகாரத்தோட அதை எப்படி நீங்க கனெக்ட் பண்ண போறீங்க சொல்லிடுறேன். 4 எம்எல்ஏக்கள் நாங்களாக விரும்பி வந்தோம் இந்த ஆட்சி மேலே, எங்களுக்கு எந்த மக்களுக்கு நன்மை செய்யணும்னு சொல்லி அதிமுக கார எம்எல்ஏக்கள் 4 பேர் அப்படியே வந்தாங்க. இன்னைக்கு 2 விஜயபாஸ்கர்கள் வந்திருக்காங்க. இப்படி எல்லா விதங்கள்லையும் குதிரை பேரம் நேரடியாக நடந்துருக்காங்க தானேங்க. நீங்க வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு குதிரை பேரனா, குதிரை பேரம் மூலமாக அவர்கள் வரவைத்ததாக பொருள்படுமே. அப்படி இருக்கா? அப்படி ஏதாவது நமக்கு இருக்கா? ப்ரூஃப் இருக்கா? இதுக்கு இல்ல. 4 எம்எல்ஏக்கள் 2 விஜயபாஸ்கர்கள் இந்த காரணத்திற்காக குதிரை பேரத்தால் தான் வரவழைக்கப்பட்டார்கள் வந்தார்கள் என்பதற்கு நம்ம கிட்ட டாக்குமெண்ட் இருக்கா சுமன் கவி? அதாவது ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, சிபிஐ விவகாரத்தில் இன்வெஸ்டிகேஷன் கேட்டப்போ வந்து இன்னைக்கு செந்தில் பாலாஜி போகாதது, அவர் ஆஜராகாதது அவ்வளோ பெரிய இஷ்யூ ஆக்குறோம். விஜய் எந்த ஒரு விஷயத்துலையுமே நேரடி ஆஜராகிறதுக்கு அவர் விரும்புறதும் ஆஜராகிறதும் கிடையாது. கேளுங்க சார், சொல்லிடுறேன் சார். சிபிஐ இன்வெஸ்டிகேஷனுக்கு அவர் எக்ஸ்கியூஸ் கேட்டாரு, அது மட்டும் கேட்கல. பொறுங்க சார், அது மட்டும் இல்லை, அவருடைய மனைவி கொடுத்த கேஸுக்கு அவர் போகலை, பல ஹியரிங்க்கு போகவே இல்லை, தட்டி கழித்தார். சரிங்களா, அதனால யாரும் சொந்த பிரச்சனை அப்படிலாம் ஒரு மாநிலத்தில் இல்ல சார், எந்த கேஸுக்காக ஈடுபடுகிறார்கள் அப்படின்னு ஆட்சி கவிழ்ப்பு ரொம்ப சீரியஸ் சார்ஜுங்க. சரி, உங்க பேரத்தின் அடுத்த வெர்ஷன் ஹவாலால போய் நிக்குது. இதையும் அவருடைய சொந்த காரணத்தோட ஏன் ஒப்பிடுறீங்க சுமன் கவி? அதாவது 1000 முழுக்கங்க என்ன நடந்துகிட்டு இருக்குன்னா, கரூர்ல ஒரு ஸ்டாம்பேட் நடந்திருக்குது. அந்த ஸ்டாம்பேடை வச்சு இன்னைக்கு முழுக்க தாவேக்கா அரசியல் பண்ணுது. அதை வந்து அவருடைய கண்ணீரையும் அவருடைய வேதனையையும் இவர்கள் வந்து பொலிட்டிக்கலா வந்து மூவ் பண்றாங்க. அதுல முதலமைச்சர் ஆகிவிட்டார் சுமன் கவி. தேர்தலுக்கு முன்னாடி நீங்க சொன்னா கூட லாஜிக், இப்பவும் கண்கூடாக நடந்து இல்ல. நான் ஒண்ணு சொல்லிருந்தேன் சார், நான் சொல்றேன். இன்னைக்கு நீங்க கேக்குறீங்க இல்ல, இது சிபிஐ. நீங்க ஒரு நிமிஷம் சார், ஒரு நிமிஷம். யார் அரசியல் பண்றதுன்ற கேள்வி இல்ல, ஒரே ஒரு நிமிஷம் பேசிடுறேன். இப்போ நீங்க வந்து எந்த இடத்துல விஜய் தடுக்கல இல்லங்க, விஜய் செல்வதை யாரும் தடுக்கல.
நீதிமன்றத்தில் எந்த நான் என்ன கேட்குறேன், இல்ல. குறிப்புமே அது இல்ல. கரூர் விவகாரம் குறித்து சார் நந்தகுமார் சார் பேச ஆரம்பிச்ச உடனே நீங்க என்ன சொன்னீங்கன்னா, அந்த விஷயம் வந்து விவகாரம் வந்து இன்வெஸ்டிகேஷன்ல இருக்குது. இன்வெஸ்டிகேஷன் அப்ப அதை வந்து யாரும் விமர்சிக்க கூடாது, பேசக்கூடாது. அப்படி இல்ல இல்ல. அந்த அர்த்தத்துல சொல்ல சுமன், அந்த அர்த்தத்துல நான் சொல்ல. இன்வெஸ்டிகேஷன் போது ஒருவேளை இன்வெஸ்டிகேஷனுக்கு அப்புறமா அது நந்தகுமார் என்ன சொன்னார்னா, அவங்க வந்து எந்த அதிருப்தியும் தெரிவிக்கலையேன்னு சொன்னாரு. நான் இன்வெஸ்டிகேஷனை தெரிவித்திருக்க கூடும் சொன்னேன். அதாவது ஒரு கேஸ் நான் இங்கேயே பேச ஆரம்பிச்சிருக்கிறேன். பல நேரங்களில் பேச வரும்போது ஒரு சில விஷயங்களை பேசும்போது, குறிப்பாக விஜய் மேல் சாட்சி வச்சு நான் பேசும்போது அதை நீங்கள் என்ன சொல்லியிருக்கேன்னா, அது இன்னும் இன்வெஸ்டிகேஷனில் இருக்குது, எதுவும் முடிவில் அப்படி முடிவடையலைன்னு பேசுறீங்க. சரிங்களா? விஜயை குற்றவாளின்னு யாரும் இன்னைக்கு சொல்ல முடியாது அப்படிங்கிற இடத்துக்கு, ஒரு புனித இடத்துக்கு தள்ளிட்டீங்க. சரிங்களா? லேட்டாக போனது அவர் இல்லை, அந்த விஷயத்துக்கு எந்த விதத்துலையும் அவர் காரணம் இல்லை. விஜய்னு ஒருத்தர் இல்லாமல் இருந்திருந்தால் அந்த அதாவது அவர் அந்த இடத்துக்கு அன்னைக்கு போகாமல் இருந்திருந்தால் அது நடக்காமல் இருந்திருக்கும். இதுதான் என்னுடைய கருத்து. சரிங்களா? ஆனால் அப்படிலாம் இல்லை அப்படின்னு தான் நீங்கள் எங்ககிட்ட சொல்கிறீங்க. சரிங்க, நாங்கள் ஏற்றுக்கிட்டோம். சரிங்களா? 12 மணிக்கு நாளைக்கு 12:30 மணிக்கு விஜய் வருவார் அப்படின்னு வீடியோ ஆதாரத்தோடு இருக்குது. யார்? கரூருக்கு இப்போ கரூர் விவகாரமே நம்ம தலைப்பில்லை சுமன் கவி. சொல்கிறேங்க, குதிரை பேரமும் ஹவாலாவை இன்னைக்கு நீதிமன்றத்தில் இல்ல சொல்றேங்க. இப்போ இந்த விவகாரத்தில் தொடர்பான வழக்கு அதில் இருதரப்பு சிபிஐ விவகாரத்தை வச்சிருக்கோம். ஏன் மீண்டும் கரூர் போறீங்க? இல்ல, சிபிஐ விவகாரத்தை மட்டும் சொல்றேன். சிபிஐ விவகாரத்துல இந்த விஷயம் சிபிஐல இருக்கும்போது இதை பேசக்கூடாது அப்படின்னு சொல்றீங்கல்ல, அப்படி சொல்லும்போது தான் ஆதவர்ஜுனா சொல்றாரு, எங்களுக்கு தீர்க்கப்பட வேண்டிய ஒரு கணக்கு இருக்குது. பேசக்கூடாது யாருமே சொல்ல சுமன் சார். உள்நோக்கம் கற்பிக்க கூடாது. நம்ம 100% நீங்க விமர்சிக்கலாம். சுமன் கவிக்கு முழு இருக்கிறது. நீங்க பேசுறது நான் உள்நோக்கம் கற்பிக்கிறேன், ஆனா ஆதவர்ஜுனா கற்பிக்கிறது உள்நோக்கம் இல்ல. உங்களை சொல்ல உள்நோக்கம் கற்பிக்க கூடாது நீதிமன்றத்தில், ஆனா விமர்சிக்கலாம்னு சொல்றாங்க. விமர்சிப்பதற்கு முழு உரிமை இருக்கிறது. யார் விமர்சிக்கிறா? ஆதவர்ஜுனா யார்? அவர் ஒன் ஆஃப் த குற்றவாளி. அதாவது அந்த விஷயத்துல அக்யூஸ் நம்பர் 2. இஸ் இட் ஆதவ் இல்லங்க, ஆதவ் இல்ல, நிர்மல்குமார். சரி, சாரி, நிர்மல் புஷியானது அந்த ஆமா அப்படி இருக்கு. ஆனா அவர் இல்ல, கிடையாது, இல்ல. ஆனா அவர் இன்வெஸ்டிகேஷனுக்குள்ள இருக்கிறாரு. ஆனா அவர் என்ன சொல்றாரு, இந்த விவகாரத்துல என்ன பேசியிருக்காரு பாருங்க. கடந்த ஆட்சியை நடத்தின ஸ்டாலின் அவருடைய பையனுக்காக திட்டமிட்டு இந்த ஸ்டாம்ப் பேட் நடத்தி இருக்கிறாரு. கிட்டத்தட்ட ஒரு கொலை பண்ணியிருக்காங்க. யார் கொலை பண்ணியிருக்கிறா? இந்த போலீஸ் அதிகாரிகளை வைத்து, போலீஸை வச்சு செஞ்சிருக்காங்க. இதை விட நான் என்ன சொல்கிறேன், தமிழ்நாடு போலீஸுக்கு இதை விட அவங்க மேலே யாராவது ஒரு நடவடிக்கை எடுத்தீங்களா? இங்கே ஏதாவது செஞ்சீங்களா? அவங்களை காத்திருப்போர் பட்டியலுக்கு நீங்கள் உங்கள் கையில் தாங்க ஆட்சி இருக்குது. நீங்கள் இவ்வளோ பேசுகிறீங்கல்ல, அவர் செஞ்சிட்டார் உங்கள் கையில் ஆட்சி இருக்குல்ல. எந்தெந்த அதிகாரிகள் என்னென்ன தப்பு பண்ணாங்க, உடனே தூக்கி அவர்களை காத்திருப்போர் பட்டியலில் வைக்க வேண்டியதானே? அவர்கள் மேல் துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டியதானே? யார் தடுத்தா அவங்கள? அப்போ எதுவுமே எல்லாம் ப்ரொப்பகேண்டா, எல்லாமே கட்டுக்கதை. இப்போ இவ்வளோ பெரிய கட்டுக்கதையை தூக்கி முன்னாடி வச்சுட்டு, ஆனால் இவ்வளோ பெரிய பிரச்சனைக்கு காரணமான விஜயை எந்த விதத்திலையும் அவருக்கு பொறுப்பு இல்லை. அவர் வெறுமனே ஒரு சாட்சி மட்டும் அவர் பார்த்தாரு. இன்றைய நிகழ்வுக்குள்ள வந்துருங்க. இல்ல, இன்றைய நிகழ்வோட சேர்த்து தான் சொல்றேன். இன்றைய நிகழ்வுக்கும் அதற்கும் தொடர்பு இருக்கிறது. இப்படித்தான் பல கட்டுக்கதைகளை உருவாக்கிக்கிட்டு புது புது விஷயங்களை பேசிக்கிட்டு இருக்காங்களே. ஹவாலா பணம் பயன்படுத்தப்பட்டுள்ளதாக கூறுவதும் கட்டுக்கதைன்னு சொல்ல. ஹவாலா பணம் மேபி அவர்கள் பயன்படுத்தி இருக்கலாம். நான் என்ன சொல்றேன், இது வரைக்கும் இவர் வந்திருக்காரு, யாரு, கரூர் எம்எல்ஏ வந்திருக்கிறாரு, எம்ஆர் விஜயபாஸ்கர் வந்திருக்கிறாரு, இன்னொரு விஜயபாஸ்கர் வந்திருக்கிறாரு. அது போக பல்வேறு கட்சி நபர்கள் வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்காங்க. 12 பேரை இன்னும் உள்ள இருந்து இழுக்கிறதுக்கான வேலை நடக்குதுன்னு சொல்றாங்க. இதுக்கெல்லாம் எங்கேருந்து எது நடக்குன்னு யாருக்கும் தெரியாது. ஆனால் கண்கூடா நடக்கிறது சார். அதாவது கை புண்ணுக்கு கண்ணாடி எதுக்குன்னு கேட்பாங்களா, அதே மாதிரி விஜய் போனால் அந்த ஸ்டாம்ப் ஐடு இருக்குல்ல, அந்த ஸ்டாம்ப் ஐடுக்கு விஜய் மட்டும் போகாமல் இருந்திருந்தா இந்த பிரச்சனை நடந்திருக்குமா? இல்ல, அதே மாதிரி கண்கூடா அது இல்ல, நம்ம அதை விவாதிக்கல. ஃபேக்ட்ங்கிறது கண்கூடா இருக்குது. யார் குதிரை பேரம் நடத்துகிறார்கள்? தாவேகா முழுக்க 108 சீட்டுக்கு மேல மிச்ச எல்லாற்றையும் இழுப்பதற்கான வேலையை செய்கிறது. குறிப்பாக திமுக தரப்பு வழக்கறிஞர் குதிரை பேரம் என்பது யூகம் தான் சொல்றாரு. குதிரை பேரம் என்பது யூகம் தான். திமுக தரப்பு வழக்கறிஞர் சொல்லட்டுங்க, வேற யார் நான் தெரிஞ்சதை சொல்றேன். குதிரை பேரம் என்பது யாரா சார்ஜ் வைக்கிறீங்க? நான் அதை தான் சொல்றேன். தாவேகா விஜய் அவர்கள் தரப்பில் முழுதாக நடந்து கொண்டிருப்பது குதிரை பேரம். இதை நான் மட்டும் சொல்லல, டிடிவி தினகரன் சொல்றாரு. அவருடைய கட்சி எம்எல்ஏவை இழுக்கிறதுக்கு வேலை செய்திருக்கிறார்கள். இது மட்டும் இல்ல, அதிமுகவில் மொத்தமாக கபலீகரம் பண்ணிட்டு இருக்காங்க. இது எல்லாம் நடந்துகிட்டு இருக்கும்போது அடுத்த கட்சியிலேருந்து எங்களை இழுக்கிறாங்கன்னு சொல்லி பகிரங்கமான குற்றச்சாட்டு. இது ஒன்றும் இல்லைங்க,
வசதி படைத்தவர்கள் இந்த வீட்டில் வேலை செய்கிறவங்க மேலே ஒரு குற்றச்சாட்டை சொல்லி வேலை நிறுத்துவாங்கல்ல, அதே மாதிரி பொய் குற்றச்சாட்டுகளை சொல்லி எதிர்தரப்புக்கு திருப்புகிறார்கள். அதிகாரத்தை தன் கையில் வச்சுக்கிட்டு ஒன்று. இன்னொன்று, ஒருவேளை ஆட்சி கலைப்புன்னு சொல்றீங்கல்ல, உங்கள் கணக்கே வர்றேன். திமுக கையில் எவ்வளோ சார் இருக்குது? 59 சீட் இருக்குது. எத்தனை பேரை சேர்த்தால், எத்தனை பேரை இழுத்தால் மெஜாரிட்டி பெற முடியும்? மொத்த கூட்டணி, அதாவது எங்கே இருக்கக்கூடிய திமுக கூட்டணியிலிருந்து போனவர்கள் இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் சேர்ந்தே 73 தான். அதுக்கப்புறம் அதிமுகவும் மொத்தமாக சேர்ந்தால் கூட இது மொத்தமாக சேராது. இதையெல்லாம் ஒன்றுச்சு அதுக்கப்புறமும் இவர்களுடைய இதையெல்லாம் இழுத்து அதுக்கப்புறம் தான் கவிழ்க்க முடியும். சும்மாலாம் கவிழ்க்க முடியாது. அப்படி கவிழ்ப்பதால் இவர்களுக்கு எந்த லாபமும் கிடையாது, எதையும் செய்ய முடியாது. அப்போ ஒரு பொய்யை, ஒரு கட்டுக்கதையை அவிழ்த்து விட்டால் போதும், மக்கள் நம்புவார்கள்னு. இவங்களுக்கு எந்த பயனும் இருக்காது. 6 மாதம் 6 மாதம் அல்லது 3 ஆண்டுகள் வரை குடியரசுத் தலைவர் ஆட்சியை இங்கே அமல்படுத்தலாம், இழுக்கலாம். அதுவரை தாவேக்கு ஆட்சி பொறுப்பில் இருக்காது. அது அவங்களுக்கு ஒரு பெரிய சாதனை. என்ன அதை எதிர்பார்த்திருக்கலாமே. அதெல்லாம் ஒரு முகாந்தரமும் இல்லை. இது எல்லாம் கட்டுக்கதை தான். நான் சொல்றது ஒன்னே ஒண்ணுதான். விஜய் மற்றும் அவருடைய கட்சியில் இருக்கக்கூடிய ஆதவ அர்ஜுனா இவர்கள் எல்லோரும் சேர்ந்து பிற கட்சிகளை இழுக்கிறார்கள், பிற கட்சிகளுக்கு ஆட்களை இதிலிருந்து எடுக்கிறாங்க. இது கண்கூடா நடக்குது. இதுதான் உண்மையான குதிரை பேரம். இந்த குதிரை பேரத்தை விட்டுட்டு மற்றவர்கள் குதிரை பேரம் செய்கிறார்கள்னு சொல்றதே அபத்தமானது, மக்களை ஏமாற்றுவது ஒன்று. இன்னொரு முக்கியமான செய்தி சொல்லிடுறேன். தமிழ்நாட்டுக்குள்ளே 1008 பிரச்சனை நடக்குது. இன்னைக்கு வரலும் நீங்கள் வந்து 40-50 நாட்கள் ஆகிறது. ஒரு விஷயத்தை கூட முழுவதுமாக முடித்து சேர்க்கவில்லை. கண் துடைப்புக்கு ஒரு சிங்கப்பெண் திட்டம்னு சொன்னீங்க. அவர்களால் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ண கூட முடியாது. இன்னைக்கு நேற்று கூட வந்து தர்மபுரியில் ஒரு மிகப்பெரிய கோர சம்பவம் நடந்திருக்கு. எஃப்ஐஆர் இவர்களால் ஃபைல் பண்ண முடியாது. அதிகாரமற்ற ஒரு அமைப்பை உருவாக்கி வச்சுட்டு எந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனைக்கும் இவர்களால் தீர்வே காண முடியாத ஒரு நிலையில் இருக்கிறாங்க. இதை தீர்க்க முடியல, எலக்ட்ரிசிட்டி பிரச்சனையை தீர்க்க முடியல, மக்களின் எந்த பிரச்சனையும் வாழ்வாதார பிரச்சனைகளை தீர்க்காத இந்த அரசு திசை திருப்புவதற்கு, இன்னொன்று கெத்து காட்டுவதற்கு ரீல்ஸ் போட்டு நான் வரும்போது பார்த்தீங்களா செந்தில் பாலாஜி தூக்கி நான் உள்ள வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி காட்டி, அதாவது கெத்து காட்டுவதற்கு பாட்டு கீட்டு போட்டு ரீல்ஸ் போடுவதற்கு இவர்கள் வேலை செய்கிறார்களே தவிர மக்களை காப்பாற்றுவதற்கு வேலை செய்யவில்லை. எஃப்ஐஆர் போடுறது உங்களுக்கு ரைட்ஸ் இல்லைங்கிறது. இப்போ கமிஷனர்கிட்டே நீங்க போய் ஒரு பெட்டிஷன் கொடுக்குறீங்க. இப்போ ஊத்தங்கர் யார்கிட்ட போய் கொடுத்தாரு? எம்எல்ஏ கமிஷனர். எஃப்ஐஆர் யார் போட்டது? அவர் அந்த ஸ்டேஷன் எதுவோ அதுக்கு அனுப்பிச்சு அவங்க தான் எஃப்ஐஆர் போட முடியும். அப்போ இது வந்து எஃப்ஐஆர் போட முடியாதனாலேயே இந்த சிங்கப்பெண் வந்து ஒண்ணுமே பல்லில்லாத பாம்புங்கிற மாதிரி இது ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணிட்டு இருக்காங்க. அது தவறான வாதம். அவதூறான கருத்து அப்படிங்கிறதுக்கு அதிகமான நம்பர் வந்திருக்குதுங்கிறது உண்மை. அதுக்கு முன்னாடி நீங்க நந்தகுமார் கருத்து நம்ம இடைவெளிக்கு முன்னாடி அது நீங்க முடிச்சுட்டு கூட இதுக்குள்ள வாங்க. இல்லை, என்ன சொன்னீங்க? அவருடைய வருகை குறித்தான தகவல் எக்ஸ்ல நீங்க ஒரு சார்ஜ் வச்சீங்க. அதாவது எக்ஸ் தளத்தில் அது கொடுக்கப்பட்டது. நான் அதில் வந்து அதெல்லாம் ஏற்றுக்கிடவே மாட்டேன். அதோட பொருள் என்னன்னா, வீடியோ ஆதாரமே இருக்குது. புஷி ஆனந்த் அவர்கள் நாளைக்கு 12:30 மணிக்கு அது வந்து இதுன்னு சொல்றது கட்சிக்காரர்களை மட்டும் அழைத்ததில்ல, பகிரங்கமாக எல்லோரையும் அழைத்த வீடியோ அது. சரிங்களா? இந்த இடத்துக்கு வந்துருங்க, ரங்கராஜபுரத்துக்கு வந்துருங்கன்னு சொல்லிட்டு அவர் பேசின வீடியோவே இருக்குது. அதனால இதை மறைச்சி பேசுறதுக்கு யாராலையும் முடியாது. இது அவதூறான ஒரு விஷயம். சரிங்களா? இது ஒன்று. இன்னொரு முக்கியமானது, நீங்க கொடுத்துறீங்க அதெல்லாம் வந்து அவதூறான கருத்து. அவதூறான கருத்துங்கிறது மட்டும் இல்லை, கூடுதலாக நீங்க வந்து இருக்கிற பிரச்சனைகளை மறைப்பதற்கு, திசை திருப்புவதற்கு, மக்கள்கிட்ட நாங்கள் எதுவும் பெர்ஃபார்ம் பண்ணலங்கிறத அது தெரியாமல் இருப்பதற்கு நடக்கிற நாடகம்னு போட்டிருந்தீங்கன்னா இன்னும் அதிகமான நம்பர் வந்துருக்குங்க என்னுடைய கருத்து. நன்றி.